ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் வெயில் அடிக்குது, ஆனால் நல்லா வெயில் அடிக்குது. நல்ல சளி, குளிர் இல்லை சுத்தமாக. இன்றைக்கி 20 டிகிரி தான் எங்களுக்கு போட்டிருந்தோம். 20 டிகிரினாலே அது நல்ல சூடு தான். இப்போ அதனால் நம்பி நம்ம வெளியில் போகலாம், ஒரு சின்ன மாற்ற கூட போடாமல் போகலாம். ஆனால் எல்லாம் ஒரு 5-6 மணி வரைக்கும் அப்படி இருக்கும். 11 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4-5 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சூடாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் லேசாக சிலுன்னு வரும். அதுக்குள்ளே வெளியில் போகிறவங்களாம் போய் பர்ஃபீத்தே பண்ணிக்கணும். இன்றைக்கும் சமைச்ச வீடியோ தான் பார்ப்பீங்க, சமையல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க. இப்போ தான் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, இப்போ தான் முடிச்சிருக்கேன். சிக்கன் விந்தாய். இது பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸானது இந்த சாப்பாடு. விந்தாயின்றது இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் முக்கால்வாசி பேருக்கு, ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிக்கிறது விந்தாய் தான். இது ஒரு கொமாந்து தான், இப்போ தான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இது சிக்கன் விந்தாய், கோழியில் விந்தாய் போட்டுட்டு அது கூட சிக்கன் 65. இது நான் ஃபூரில் விடலை, அப்படியே பொரிச்சிருக்கேன், சிறுத்தி வச்சு பொரிச்சிருக்கேன் முறுமுறுன்னு. இது தந்தூரி ஸ்டைல் கிடையாது, இது சிக்கன் 65 ஸ்டைலில் செய்கிறது. இதுக்கு மசாலா வேறு, தந்தூரிக்கு செய்கிற மசாலா வேறு. அது கூட சைடு டிஷ் இது தான். இது இங்கே கொஞ்சம் பொடிட்டு இதனால் சிறுத்தி வச்சு செய்ய வேண்டியது தான். இப்படியே ஒரு ஷிஃப்ட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அந்த சின்ன தீ வச்சு அதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பரட்டி விடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், சிக்கன் விந்தாய். இது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இது கூட சிக்கன் 65. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். இது கூட ரசம் இருக்குது, ரசமும் வச்சுருக்கோம். இது கூட ரசம் ஊற்றி சாப்பிட்டாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த விந்தாய் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் பார்த்துங்க.
இன்றைய வீடியோ இதோடு நிறைவடைந்தது. இந்த ஊரில் ஃப்ரான்ஸில் வெயில் லேசாக தூக்கிடுச்சுன்னா போதும், அந்த பைக் எடுத்துக்கிட்டு அதை அதிக சத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து ஓட்டிகிட்டு போவாங்க சின்ன வயசு பசங்க. அது அதுங்களுக்கு ஒரு ஹாபீஸ். அது வயசானவங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அது அந்த சத்தத்தால் கஷ்டம் கொடுக்குதுன்னு நினைக்க மாட்டாங்க. இது ஒரு வெயில் வந்துச்சுன்னா இந்த ஊரில் இது ஒரு தொல்லை. பாருங்கள், துளுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், பச்சை பச்சையாக வந்துருச்சா. இன்னும் 2 வாரத்தில் சொல்லுன்னு அப்படியே இலையாக வந்துடும். இது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துடும். இன்றைய வீடியோ இதோடு நிறைவடைந்தது. எனக்கு இன்றைய பொழுது எல்லாமே கடவுள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டார். நாளை எப்பொழுதும் கடவுளுக்கே சமர்ப்பணம். ஓகே, அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.